ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மஞ்சுரி மற்றும் ரயானுக்கு இடையே ஒரு நல்ல ஹெல்த்தியான கான்வர்சேஷன் தான். அதில் அருணோட முகத்திரை நாறு நாராக கிழித்து தொங்க விட்டார்கள் அப்படின்றதான் பார்க்க முடியுது. இதில் ரஞ்சித்தை பற்றி, தர்ஷிகா, இதில் பல பேரை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஊச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. ஸோ பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் போட மாட்டீங்க, லைக்கை மட்டும் போட்டுருங்க, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பெட்ரூமில் கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு பக்கம் ரயான், இன்னொரு பக்கம் மஞ்சுரி. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ரஞ்சித் சாரோட கேப்டன்சிலேருந்து ஆரம்பம். குறிப்பாக ரஞ்சித் சார் கிட்டேருந்து அந்த முட்டையை எடுத்தது சரியான விஷயம் தான், நான் அதுக்கு ஆதரவு தான் தெரிவிக்கிறேன்ற மாதிரி ஒரு பாயிண்டில் ரயான் சொல்கிறாரு. குறிப்பாக அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு வந்து கடுப்பு தான் ஆச்சு. சரி, ஃபஸ்ட்டு ஃபன்னாக பேசினார், நானும் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு விட்டுட்டு இருந்தேன். நானும் அதை ஜாலியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ரிப்பீட் மோடில் ரிப்பீட்டேட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ அங்கே மற்றவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷனுக்கு ஒரு மதிப்பே இல்லாமல், டெக்கோரம் மெயின்டைன் பண்ணாமல், அந்த சரியே இல்லை. எல்லாரும் கை தூக்கிட்டு பேசுவாங்க. இங்கே என்னடான்னா எல்லாரும் எழுந்து நின்றுக்கிட்டு எல்லாரும் பேசுறதே வந்து ஒரு சலசலப்பாக தான் இருந்தது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி, ஒரு முட்டை எடுத்தாங்க, அதுக்கப்புறமா சரியாகும்னு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம மேலே தப்பு சொல்கிறாரு. நம்ம தேர்ந்தெடுத்த கேப்டன் தானே அவர் எப்படி நம்ம மேலே தப்பு சொல்லலான்ற மாதிரி எனக்கு கடுப்பாச்சு. அதனால தான் நான் எழுந்து இப்படிலாம் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் சொல்கிறார். இதுக்கு நடுவில் இப்போ ஓவராக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மஞ்சுரி பேசுகிறாங்க. ஆனால் ரஞ்சித் பல இடங்களில் இப்போ எக்ஸ்போஸ் ஆகிட்டே வராரு. ஸோ முறைக்கிறாரு, ஏன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. ஏன்ற வார்த்தையை நான் அப்படி சொல்ல முடியாதுன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. வார்த்தையை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி சமாளிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில எக்ஸாம்பிள்லாம் கொடுக்குறாங்க. தருதலை, ஐ மீன் முன்னாடி பிக் பாஸ் சீசனில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. இதில் குறிப்பாக அவர் நிறைய சர்காஸ்டிக் மூமெண்ட்டில் தான் கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு போகிறாரு. இந்த மாதிரி தான் பண்ணுறத தவிர்த்து டேரெக்டாக வரமாட்டேங்கிறாருன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போது அது என்னமோ அவர் வந்து என்னென்னா அவர் டைரக்டா அவருக்குள்ளே கோவம் வருது. அதை வெளிப்படையே காமிட்டா நம்ம மாட்டிப்போமேன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறார் மக்களே. அந்த தெளிவின் வெளிப்பாடு தான் இது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே சொல்கிறாங்க, நிறைய பேர் அந்த இது முட்டையை எடுத்தது அக்செப்ட் பண்ணலை. குறிப்பாக தீபக், அருண், ஜாக்லின் இவங்கெல்லாம் அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அக்செப்ட் பண்ணலான்னு எனக்கு தெரியல. அதை பேஸ் பண்ணி இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சௌந்தர்யெல்லாம் கூட இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் பேசுகிறாங்க. பட் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல. நீங்கள் எல்லாம் அக்செப்ட் பண்ணீங்க, அவங்க அக்செப்ட் பண்ணல, அவ்வளோதான் பாயிண்ட். ஓகே, அப்புறம் தர்ஷிகாவோட சுகர் கேவிங் மேட்டரை பற்றி பேசுகிறாங்க. அப்போது தர்ஷிகா சுகர் கேவிங் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கேட்டால் இன்சார்ஜுன்றாங்க. அப்போ அவங்க இன்சார்ஜாக இருந்தால் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? அப்போ அவங்களுக்கு பொறுப்பு தான் என்ன வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? இது ரொம்ப தப்பு தானே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதைத்தான் நான் இன்றைக்கி பேசியிருக்கணும் மஞ்சுரி. அதான் சொல்கிறேன், எல்லாம் பாயிண்ட் பேசுகிற இடத்துல விட்டு வந்துரு. நேற்று பவித்ராவும் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஜெஃப்ரியும். இன்றைக்கி நீங்களும் வந்து இப்படி பேசதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து அவங்க பண்ணுறதுலாம் அநியாயமாக இருக்குது. நமக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? என்னது இது? இதெல்லாம் சுத்தமாக செட் ஆகலைன்ற மாதிரி இந்த விஷயத்தை உடைக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவா கேங்கை பற்றி மஞ்சுரி பேசும்போது, கோவா கேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டாஸ்க்கை நாங்கள் விளையாடாது தான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அவங்க எங்களை மட்டும் அட்டாக் பண்ணலையே, மற்ற எல்லாருமே யாருமே அட்டாக் பண்ணல. எங்களை அட்டாக் பண்ணலன்னு ஓகே, மற்ற யாருமே அட்டாக் பண்ணும்போது எப்படி தப்புன்னும் போது நீங்கள் அது தப்பு இல்லடா, உங்களுக்காக வந்து நின்னாங்களா 2-3 இடத்துல, அதுதான் பெரிய தப்பாயிருச்சு. அதை மட்டும் தான் இது, மற்றபடி நீங்கள் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. டாஸ்கில் உங்களோட அந்த இதுவால் பாதிச்சது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி அந்த இடத்துல மஞ்சுரி அதை கன்வே பண்ணிடுறாங்க. உடனே எனக்கு இது நடந்தது நல்லது தான். வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி சார் ரூல்ஸை போட்டு இதெல்லாம் பண்ணது எனக்கு நல்லதான். இல்லைனா வந்து நான் இந்த அளவுக்கு பேசியிருப்பேனா, இன்றைக்கி அருணை எதிர்த்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ரீதியில் அது பண்ணது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதன் மூலிமா எனக்குள்ள ஒரு பல சேஞ்சஸ் நடந்திருக்கு. இன்றைக்கி நான் எடுத்து பாயிண்ட்டை பேசுகிறேன், அருண் முன்னாடி பல கேள்விகள் கேட்குறேன்னா அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் ஆயிருக்கு. இப்போ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பார். இல்லைனா நான் ஜாக்லின், சௌந்தர்யா கூட உட்காந்துருப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க. ஓகே, அடுத்து அருணோட எக்ஸ்போஷர், ஐ மீன் என்னன்னா அருணோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே கிழிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இதில் அருணை பார்க்கணும். போன வாரம் அந்த பொம்மை டாஸ்கில் அப்படியே நல்லவர் வேஷம் போட்டு நல்லவராகவே மாறி குட் சோல்ன்ற டைட்டில்லாம் வாங்கினாரு. ஆனால் அந்த வாரத்திலேயே அவர் பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்த்தியான்ற மாதிரி மஞ்சுரி ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணுறாங்க. கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது அவர் என்ன, கிச்சனில் இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவ்வளோ ஒர்க் இருக்குது, கிச்சன் வேலைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறமே உங்களுக்கு புரியுமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறாரு, கிச்சனில் என்னங்க வேலை இருக்குது, இதில் தானே வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி டோட்டலாக மாற்றி பேசுகிறாரு. அவர் ஒரு டீமில் இருக்கும்போது ஒரு நியாயம், மற்ற டீமுக்கு வந்தபோது வேற நியாயமா பேசுறாரு. ஸோ அவரோட ப்ரொஜெக்ஷன் தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாரு. யாருமே இங்கே டாய்லெட் கழுவ மாட்டோன்னு சொல்லலை, அது வேலையே இல்லைன்னு சொல்ல. கிச்சனில் நம்ம இது மட்டும் தான் நான் பேசணுமே தவிர்த்து அவர் டாய்லெட்டை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. அதை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த லேபர்ன்ற வாடிட்டு வேற மாதிரி எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக அருணுக்கு அக்செப்டன்ஸே ஃபேக்டர் இல்லை அப்படின்ற மாதிரி மஞ்சுரி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அது நமக்கே தெரியும். அருணை ஒரு பாயிண்டில் லாக் பண்ணிட்டீங்கன்னா அவர் வேற எங்கேயோ போயிட்டு வேற மாதிரி போயிடுவார் அப்படின்றது தான் பாயிண்ட்டு.
ஸோ ஓகே, இதில் குறிப்பாக அருண் வந்து ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாருன்னா அதை அட்ரஸ் பண்ணாமல் எஸ்கேப் ஆகிறது தான் மெயின் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிழிக்கிறாங்க. பயங்கரமாக இருந்துச்சு அந்த கிளி. அடுத்து ராணுவ இன்னைக்கு எபிசோடில் எதுக்கு ராணுவுக்காக வந்து பேசணும் அருண்? ராணுவுக்கு வாய் இல்லையா? அவர் பேச வேண்டியதான், எதுக்கு அருண் வராருன்னும் போது ஒரு விஷயத்தை மஞ்சுரி சொல்கிறாங்க. அது என்னன்னா, அருணுக்கு யாராவது ஒருத்தர் சாதகமாக கூட நின்று இருக்கணும். ஓகே, அவருக்கு சாதகமாக யார் இருந்தானோ அவர் பேச விடுங்க. ஏன்னா அவங்க பேசினா அருணுக்கு பாயிண்ட் வரும்ன்றதுக்காக பேச விடுன்னு சொல்லுவார். இதே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட் நம்ம ஒரு டிபேட்டில் போடும்போது நமக்கு சாதகமாக எவனா ஒருத்தர் வந்து பேசும்போது அதை வந்து பேசக்கூடாது. ஏன் வராங்க, எதுக்கு வராங்கன்ற மாதிரி 1008 கேள்விகள் அப்போ கேட்பாரு. ஸோ அவருக்கு ஒரு நியாயம், மற்றக்கு ஒரு நியாயம். அப்படி எதிர்த்து கேள்வி கேட்க வந்தால் நம்மளையும் மார்க் பண்ணுவார், கேள்வி கேட்குறனையும் மார்க் பண்ணுவார். இதே அவருக்கு ஆதரவாக வந்து அதை பேச விடணுன்ற மாதிரி பண்ணுவார். ஸோ நிறைய இடத்துல வந்து இவருடைய டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், ரெட்டை வேடம், நடிச்சது எல்லாமே கிளியர் கட்டாக தெரியுது அப்படின்றத ஓப்பனாக போட்டு டப்புன்னு உடைக்கிறாங்க. கரெக்டு தானே? அவருக்கு அதான் சொல்கிறேனே, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பேசின வார்த்தையை அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு நான் பேசலைங்க, இது இல்லைங்க அப்படின்ற மாதிரி வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு. அடுத்து அந்த டிஸ்கிரிமினேஷன்ன்ற வேர்டு இருக்கு இல்லையா, அந்த வேர்டு அருண் யூஸ் பண்ணிட்டாரு. நம்ம சொன்ன மீனிங் வேற கிளியர் கட்டாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டோம். அவரால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதை அப்படியே பேசி அது வேற மாதிரி ப்ரொஜெக்ஷனு, வெளியே பாடுற ஒர்க்கருக்கு லேபருக்கு வந்து அதை ஹிட் ஆகிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளை பிளேம் போட ட்ரை பண்ணுறாரு. அதை வேற கேட்டுக்கிட்டு விஷால் வந்து அவர் காமெடி பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்ற மாதிரி உடைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி அருணோட பாயிண்டே அதுதான். இன்னைக்கு ஹாட் ஸ்டாரில் ஒரு போலிங் வச்சிருந்தாங்க. அதில் 82% தீபக் பக்கம் சரி, 17% தான் அருண் சொல்வது நியாயம்ன்றது ஹாட் ஸ்டார் போலிங்லே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நான் பார்த்தேன், இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தேன் சூன். ஸோ அந்த ரீதியில் மக்களே தெளிவாக இருக்காங்க. அது கூட புரியாமல் நான் என்னோட தோல்வியை ஏற்றுக்க மாட்டேன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் அதை போய் மாற்றுறதுக்கான முயற்சி அருண் பண்ணுவாருன்றது கிளியர் கட்டாக தெரிஞ்சிச்சு மக்களே. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஸோ நமக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்குது, ஆனால் அவருக்கு புரிதல் இல்லாமல் ஒன்று பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வேற மாதிரி இருந்தது அப்படின்றத சொல்கிறாங்க மஞ்சுரி. அது மட்டும் இல்லை, போன வாரம்லாம் நீ பார்க்கல, ஒட்டு மொத்தமாக எக்ஸ்போஸ் ஆனார் போன வாரம்லாம். அந்த டெவில் டாஸ்கில் அவர் நான் நினச்ச மாதிரி வீக்கெண்டில் நடக்கல, அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதுக்கு அவர் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? அவருடைய மோட்டோ என்ன அட்டாக் பண்ணும், என்ன காலி பண்ணணும், இது பண்ணுன்றது தான் மோட்டோ. அதுக்கு எந்த எல்லா வேணாலும் போனாலும் எல்லாரையும் போயிட்டு அப்படியே மாஸ் செக்மெண்ட் பேசுகிற மாதிரி இதெல்லாம் பண்ணி ரியாக்ட்லாம் பண்ணார். ஒரு பாயிண்ட்டுக்குள்ள நம்ம டிஃபெண்ட் பண்ணுறோன்னா அவர் சொல்லி முடிஞ்சு. ஸோ இது வழக்கமாக ஒரு பேட்டர்னாகவே வச்சிருக்காருன்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பாபா அது ஏன் எபிசோடில் கேட்கல, அது கேட்டிருக்கணும்ல, அது கேட்காமட்டது ஏன் அப்படின்றதையும் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் செலக்ட் பண்ணி தான் இப்போ பேசுகிறாரு. ஸோ ஒரு சில நபர்கள்லாம் அவர் எதிர்த்து பாயிண்ட்டை பேசி அடிக்கிறாங்கன்னா அவர்கிட்டலாம் போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் கிட்ட அவர் போகிறது கிடையாது, பேசுறது கிடையாது. ஏன்னா முத்து பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுறதால, பாயிண்ட் பிடிச்சி அடிக்கிறதால முத்து பக்கம் அவர் தலை வைக்கிறதில்ல. இன்னொரு பக்கம் ஜாக்லின் பக்கமும் இப்போ போகிறது கிடையாது. ஏன்னா ஜாக்லினும் வந்து டப்புன்னு அவர் பாயிண்ட் கேட்டு போடுறா. அதனால ஜாக்லின் பக்கம் போகாமல் அவர் பாயிண்ட்லெஸ்ஸாக யார் இருக்காங்களோ அவங்கள போட்டு டார்கெட் பண்ணுறது, அவங்க பக்கம் போகிறதுன்றது தான் இருக்குது. அவங்களும் கரெக்டான பாயிண்ட்லாம் கேட்டுட்டாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து டேரெக்டாக வந்து அவர் மார்க்கிங் பண்ணுறீங்க, என்ன ப்ரொவோக் பண்ணுறீங்கன்ற டைலாக்லாம் எடுத்து அட்டாக் பண்ணுவாருன்ற மாதிரி அருணோட ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் போட்டு நாராக கிழித்து தொங்க விட்டார்கள் அப்படின்றது மட்டும் பார்க்க முடிஞ்சு. கேட்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்றது தான் என்னோட ஃபீலிங்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.